டீசர்ல ஒரு வாக்கிங் ஷாட் ஒன்று வரும் தெரியுங்களா, ஒரு ஒயிட் பனியன் போட்டு ரெட் இது போட்டு அந்த ஷாட் தான் ஃபர்ஸ்ட் அவரோட ஷாட் நான் பார்த்தேன். நேர்ல பார்த்த உடனே அவரோட அந்த எனர்ஜி பார்க்கும்போது கேப்டன் மில்லர். ராக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஃபார் எனி ஆக்டர் அருண் மாதேஸ்வரன் கூட ஒர்க் பண்ணுன்ற ஆசை வந்து டெஃபினெட்லி வந்துருக்கு. இல்லை நாளைக்கு ஒரு ஷார்ட் இருக்கு, ஒரு 10 பேர் ஒரு 10 பாடி நிற்க வச்சு வெடிக்க வேணும் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அந்த ஷார்ட் எடுத்து பார்க்கும்போது ஓ இதைத்தான் நீங்கள் அப்படி சொன்னீங்களா. இதில் வந்து எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 30 கேரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சீனில் இருப்போம், ஆனால் நம்ம மேலே ஃபோக்கஸ் இருக்காது. ஆனால் நம்ம கேரக்டருக்கு அந்த சீனில் ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், அதை நம்ம பண்ணி ஆகணும், அதுவும் கன்வே ஆகணும். எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தா இது வந்து ஒரு 2 சீசன் 3 சீசன் சீரீஸாக எடுக்கணும். அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து லீடாக வந்து உங்களுக்கு பேர் இல்லாமல் பண்ணிட்டாங்களே. அருண் மாதேஸ்வரன் படத்தில் ஹீரோக்கு பேர் இருக்கிறதே பெரிய, அதிலே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். ஒரே ஷாட்ல ஒரு சீன் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் 4-5 days ஷூட் பண்ணோம் அந்த ஒரு சீன் மட்டும். ஏன்னா அது பர்டிகுலர் டைமில் மட்டும் தான் ஷூட் பண்ணுன்றதுனால அந்த ஒரு 3-4 hours மட்டும் தான் ஆஃப்டர் லன்ச் தான் ஷூட் பண்ணுவோம். அது ஒரு 4-5 days இருக்கும். அதில் அத்தனை பேர் இருப்பாங்க. நடந்து வந்துக்கிட்டே ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்கும். பண்ணிட்டு இப்படி நிற்பாரு, நான் அப்படியே பார்க்குறேன், ஓ சிவன் தானா இதுதானா ஓகே அப்படின்ற மாதிரி இது. எப்பா நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஷேடாக போயிடுவீங்களா வினோத் கிஷன், இல்லை ஒரு பாசிட்டிவ் ரோலா? இது ஒரு நல்ல ரோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். 2024 முதல் படம், முதல் பேன் இந்தியா படம்னு சொல்லலாம். அதில் வந்து வினோத் கிஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்குல இருக்காருன்றது தெரியுது. நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த நான் வந்து ரெஃபரன்ஸாக சொல்கிறேன், மரியான் தனுஷ் மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் தனுஷோட போர்ஷனில் இருக்கீங்களா நீங்கள்? அந்த மீசை வச்சு ட்ரெய்லர்ல கேப்டன் மில்லர்னு சொல்றாரு, அந்த போர்ஷன்ல இருக்கீங்களா? இல்லை நீங்க? இல்லை அந்த போர்ஷன் இல்லை ஆக்சுவலி. அவர் வந்து ரிவீல் பண்ண மாட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் அதில் இல்லை, அதில் இல்லை. சூப்பர். எனக்கு என்னன்னா வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நல்ல சொல்லி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நம்மளும் பேசியிருந்திருக்கோம். அதுக்கான ஒரு கிரெடிட்ஸ் உங்களுக்கு அந்த டைம்லேருந்தே நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. பட் ஆஸ் அன் ஆக்டரா ஒரு லீடாக வந்து இப்போ உங்களுடைய சமீபத்திய படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்படுது, எல்லாரும் நோட் பண்ணுறாங்க, இந்த பையன் என்னடா இப்படி பண்ணுறான்ற மாதிரி. அந்த காரணத்துக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு நிறைய நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம அப்படி பார்க்குறப்போ சரி இந்த பையன் அப்படி இப்படின்னு பிடிச்சி வந்துட்டாப்புல, இதுக்கப்புறம் லீடா நிறைய பண்ண போறான்னு யோசிக்கிறப்போ அகைன் ஒரு கேரக்டரா உள்ள வராரு கேப்டன் மில்லர்ல. அது ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. சரி அப்படி உள்ள வரப்போ அவர் வந்து சும்மா சூஸ் பண்ணிருக்க மாட்டான்றது தெரியுது. லைக் வாட் மேட் யூ டு சூஸ் கேப்டன் மில்லர்? லைக் வினோத் கிஷன் இந்த உலகத்தில் இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கல்ல, ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த வேர்ல்டுல நம்மளும் ஒரு பாட்டா இருக்கோன்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் வாட் மேக்ஸ் மீ சூஸ் அ ப்ராஜெக்ட். ரொம்ப ஸ்டெடியா ஒரு ரூல் வச்சுட்டு இந்த மாதிரி தான் நம்ம, அதாவது என்ன சொல்றது, ஒரு லாங் டேர்ம் பிளான் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது. அந்த மூமெண்ட்ல இப்போ 2 ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுல எது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, எது சேலஞ்சிங்காக இருக்கும், எது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு போகிறது தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி ராக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஃபார் எனி ஆக்டர் அருண் மாதேஸ்வரன் கூட ஒர்க் பண்ணுன்ற ஆசை வந்து டெஃபினெட்லி வந்து இருக்கும். அதுவும் இருந்தது. ப்ளஸ் அந்த திடீர்னு ஒரு நாள் கால் வரும்போது இந்த மாதிரி அருண் மாதேஸ்வரன் ஆஃபீஸ்லேருந்து வருது, தனுஷ் சார் கூட படம். ஓ அருண் மாதேஸ்வரன் அண்ட் தனுஷா, ஓகே அதுக்கு மேலே என்ன இருக்கு, ஓகே அவ்வளோதான். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுன்ற ஆசை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்காக தான். ஸோ அது முடிச்சுட்டு இன்னைக்கு பார்க்கும்போது I'm really happy that I got to do this. I'm அந்த வேர்ல்ட் கேப்டன் மில்லர் வேர்ல்டுல நானும் இருக்கேன்றது சூப்பர் பிரதர். லைக் நல்லா இருந்துச்சு, கெட்டப்பும் நல்லா இருந்தது உங்களுக்கு. லைக் வந்து தனுஷ் சார் வந்து இமிடேட் பண்ணியிருந்தார். லைக் அருணை வந்து ஸ்டேஜில் சொல்லியிருந்தார், நான் வந்து கதை சொல்ல போனேன், பார்த்தா ஸ்டட்டு போட்டு ஒரு மாதிரி உட்காந்துருந்தான், எனக்கே பார்க்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கேட்டால் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி. அஃப்கோர்ஸ் ஒரு லீட் ஆக்டர், அவர் தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவரை வச்சு போகும்போது கதை சொல்லி ஆகணும். பட் உங்களுக்கு எப்படி அவர் கதை சொன்னார்? லைக் உங்களுக்கு என்ன ரோல் அப்படின்றதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன், அதே மாதிரி பண்ணாரா இல்லை? யா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். லைக் ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஐடியா, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்க் இருக்கும், நல்லா இருக்கும், இது பண்ணுங்க அப்படின்னாரு. யா அஃப்கோர்ஸ். ஏன்னா அவர் சொல்லும் போது எதுவுமே வந்து தெரியாது. ஐ மீன் இப்போது சும்மா அந்த ஒரு இல்லை நாளைக்கு ஒரு ஷார்ட் இருக்கு, ஒரு 10 பேர் ஒரு 10 பாடி நிற்க வச்சு வெடிக்க வேணும் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார்.
ஆனா அந்த ஷார்ட் எடுத்து பார்க்கும்போது ஓ இதைத்தான் நீங்க அப்படி சொன்னீங்களா, போற போக்குல சொல்லிட்டு போறீங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அந்த டியூனி ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஷூட்டிங்ல பார்க்கும்போது நமக்கு டியூன் ஆயிட்டோம். ஓ அப்போ இனிமே அவர் என்ன சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கும். ஸோ அதை நமக்கு அவர் சொல்லும்போது புரிஞ்சுக்கணும் அப்படின்றது டியூன் ஆயிடும். அவர் இந்த மீட்டர்ல சொன்னா அது விஷுவலா பாக்குறப்ப அங்க அப்படி இருக்கும் அப்படின்றது. லைக் அதுக்கு உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா உங்க கேரக்டருக்கு ஏதாவது இந்த மாதிரி சட்டிலா சொல்லி லைக் பெர்ஃபார்மன்ஸை நீங்க அங்க பண்ணும்போது எலிவேட் ஆயிருந்திருக்கும், அப்படி ஏதாவது ஒரு மூமெண்ட் ரீகால் பண்ண முடியுமா கேப்டன் மில்லர்ல? ஐ மீன் என்ன சொல்றது, இப்போ இதுல வந்து எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இந்த படத்துக்குள்ள. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 30 கேரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன 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 ஆர்க் இருக்கும், அந்த கேரக்டருக்குன்ற ஒரு ஆர்க் இருக்கும். அவன் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிறான் அப்படின்ற ஆர்க் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த கதை டோட்டலா மில்லர் மேல இருக்கும், மில்லர் மேல போகும். அண்ட் இந்த ஆர்க்கை வந்து எங்கெங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது அங்கங்க அப்படி எப்படி கம்ப்ளீட் ஆகிட்டு வரும். ஸோ அது வந்து அதுக்கு நம்ம இப்போ என் கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரக்டரோட ஆர்க்கை காட்டுறதுக்காக நம்ம ஒரு சீன் அப்படின்னு இருக்காது. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு பாத்து ஒன்று இருக்கும். அதுல இந்த அது போற வழியிலே வந்து இந்த கேரக்டர் ஆர்க் எல்லாம் முடிஞ்சிட்டே வரணும். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதை லைக் என்ன சொல்றது, இப்போ நம்ம இருக்கோம், உனக்கான சீன் இதுதான், இந்த சீன்ல வந்து இப்படிலாம் இனி இந்த மாதிரி ஒரு டயலாக் வச்சு பேசி இந்த மாதிரி நடக்குதுன்னு காமிச்சிட்டா அது ஈஸி. அப்படி இல்லை, நம்ம அந்த சீன்ல இருப்போம், ஆனா நம்ம மேல ஃபோக்கஸ் இருக்காது. ஆனா நம்ம கேரக்டருக்கு அந்த சீன்ல ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், அதை நம்ம பண்ணி ஆகணும், அதுவும் கன்வே ஆகணும். இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லயே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பண்ணும்போது. ஸோ ஒரு சீன்லேயும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் சொல்லுவார், இந்த சீனில் இதுதான், இந்த சீனில் உங்கள் கேரக்டரோட விஷயம் இதுதான், ஓகே அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதுக்குள்ளே அப்படின்றது நம்ம யோசிச்சு நம்ம பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அவர் பார்த்துட்டு வந்து கரெக்டாக இருந்ததுதான் கரெக்டான்னு சொல்லுவார், இல்லை இது மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் ரொம்ப இப்போ நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரைசஸ். ஏன்னா வந்து ராக்கியோடைய ட்ரெய்லர் கட்லேயே அவர் வந்து ஒரு டைலாக் வச்சு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கேப்டன் மில்லருடைய ட்ரெய்லர்லையுமே ஒரு டைலாக் வெர்ஷன் வருது, அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன், நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்போ இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்த படங்கள் அதிகப்படியான கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு இல்லை கேமியோ வந்தவங்களுக்கு வந்து அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சான்னு கேட்டால் அது டவுட் தான். பட் நீங்கள் சொல்கிறப்போ அது இது ஃபுல்ஃபில் பண்ணிடும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, ஆமாம். அதாவது பர்பஸ் இல்லாமல் ஒரு கேரக்டர் சும்மா இருக்காது. அதே மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தா இது வந்து ஒரு 2 சீசன் 3 சீசன் சீரீஸாக எடுக்கணும் அந்த மாதிரி கதை. ஸோ அந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கணுமோ அண்ட் அது எல்லாமே மனசில் பதியணும், ஒரு கேரக்டரோட எதுவும் மனசில் பதியணும். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் புரியும். ட்ரெய்லரில் அத்தனை ஃபேஸஸ் வரும், அத்தனை கேரக்டர்ஸ் வரும், எல்லாமே டக்குன்னு ஆனால் எல்லாமே நம்ம மைண்டில் பதிஞ்சிடும். இப்போ யோசிச்சா எல்லாம் மைண்டில் வரும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது யோசிச்சு 23, ஆமாம் 23 இருக்கா, நம்ம பார்த்து ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு குத்துமதிப்பாக சொன்னேன். இல்லைங்க பரவாயில்லைங்க, பட் தோராயமா 20+ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் ஸோ தட் நீங்கள் சொல்கிறதோட கன்க்ளூஷன் கேப்டன் மில்லர் பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஐடியா வச்சுருக்காங்க. பட் ஐ மீன் கதையாக அந்த ஐடியாலாம் வச்சுருக்காங்க, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய எண்டில் தெரியும், ரிலீஸ் அன்னைக்கு தெரிஞ்சிருமா எங்களுக்கு. சூப்பர். ஸோ வந்து அவருக்கு பேர் இருக்குன்றது தெரியுது, வினோத் கிஷனுக்கு பேர் இருக்கா? இல்லை ஒய் இப்படி பண்ணிட்டாங்களே, ரொம்ப நாள் கழிச்சு அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து லீடா வந்தவங்களுக்கு பேர் இல்லாம பண்ணிட்டாங்களே. அருண் மாதேஸ்வரன் படத்துல ஹீரோக்கு பேர் இருக்கிறதே பெரிய, அதுல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். ஓகே, திஸ் இஸ் வேலிட், திஸ் இஸ் பக்கா வேலிட் ஆன்சர். பட் பரவாயில்ல, புரியுது ப்ரோ. பாவம், ஒருவேளை இது வசந்த் ரவியோ இல்ல தனுஷ் அவர்களோ இப்ப இதை பார்த்தாருன்னா, இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க, இது எனக்கு தெரியாம போச்சே, நான் ராக்கி பண்ணிட்டேனே. டி யோசிப்பாரு கண்டிப்பா. பட் இதுல பிரியங்கா பேர் கிடையாது. அப்போ அதான் சொல்றேன், ஹீரோ இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்றது. ஓகே, பட் நீங்க வந்து நிறைய சேலஞ்சிங்கா ஆக்டிங் வைஸும் நீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க உங்களுடைய லாஸ்ட் படங்கள் வரைக்குமே. பட் அப்படி இருக்கும்போது யூஸ்வலா சொல்லுவாங்களா, டேரக்டர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வெல் ரெனோட் டேரக்டர் சொல்லும்போது அவங்க நடிச்சு காட்டுவாங்கன்ற ஒரு பதில் சொல்லுவாங்க, இல்ல உங்க யூனிவர்ஸ்ல விட்டுருவாங்க, நீங்க பண்றது இம்ப்ரோவைஸ் பண்றது, அவங்க ஜஸ்ட் கரெக்ஷன் மட்டும் பண்ணுவாங்கன்றது. லைக் அந்த ஆக்டிங் உங்களுடைய ரோலுக்கும் அவருடைய டைரக்ஷனுக்கும் இருக்குமான அந்த பாண்டிங் சொல்லுங்களேன். அது நான் சொன்ன மாதிரி தான். இதுல
அருண் ப்ரோ வந்து நடிச்சு காட்ட மாட்டார், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ அண்ட் ஆக்டர்ஸ்க்கு வந்து இதில் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது என்னென்னா, அங்கே நடக்கிற ஸ்பீடில் அந்த இதுலேயே நம்ம எப்படியாவது அதில் அடாப்ட் ஆகிக்கணும். அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுதான் பண்ணும் போல இருக்கு, நம்மளா புரிஞ்சுட்டு போய் கரெக்டாக பண்ணிடணும். அது ஒரு சேலஞ்சில் இருந்தது. ஏன்னா ஹியூஜாக இருக்கும், அத்தனை பேர். இப்போ ஒரே ஷாட்டில் அத்தனை ஒரு சீன் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் ஒரு 4-5 days ஷூட் பண்ணோம் அந்த ஒரு சீன் மட்டும். ஏன்னா அது பர்டிகுலர் டைமில் மட்டும் தான் ஷூட் பண்ணுன்றதுனால அந்த ஒரு 3-4 hours மட்டும் தான் ஆஃப்டர் லன்ச் தான் ஷூட் பண்ணுவோம். அது ஒரு 4-5 days இருக்கும், அதில் அத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து நமக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அவர் எல்லார்கிட்டையும் மைண்டை வச்சு ஃபோக்கஸ் வச்சு கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம போயிட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் மைண்டில் வந்து அவர் ஓவராலாக அவர் எல்லாமே இருக்கும், எல்லாமே எக்ஸ்ப்ளோஷன்ஸ்னா அது ஒன்று தனியாக இருக்கும், எல்லாம் எக்கச்சக்க விஷயம் இருக்கும் ஒரு சீனில். அவர் மைண்டில் எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பிடிச்சி அவருக்கு என்ன வேணுன்றது, அதான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேல வந்து அவருக்கு என்ன வேணுன்றது டியூன் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டியூன் ஆயிடுச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி டியூன் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 100-200 பேர் கூட இருப்பாங்க ஃப்ரேம்ல. அப்போ கூட நான் ஓரமாக இருந்தாலும் அவருக்கு என்ன வேணுன்றது தெரியும், என் கேரக்டர் ஓகே இதுதான் கேரக்டர் நமக்கு தெரியும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அவர் அங்கேயே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு, ஓகே தேங்க்யூ. ஏன்னா நாங்களுமே ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இந்த கேப்டனோட இன்டர்வியூஸ் எடுக்கிறப்போ. லைக் ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் லைட் போயிடும், பட் ஆனால் அதை எடுத்தே ஆகணும்னு அருண் ஒரு கால் எடுப்பார், அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிடுவோம்னு சொல்லுவாங்க. பட் அது இதுதானான்ற மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகுது. லைக் அவருடைய இந்த ஸ்பீடுக்கு முடிச்சிருவாங்க இந்த மாதிரி. ஏன்னா லொக்கேஷன் திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். அது சொல்லவே முடியாது. மழை வந்து திடீர்னு வரும், எப்போ எதுக்கு வெயில் வருது எதுக்கு மழை வருதுன்னு தெரியாது, அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது. அண்ட் நிறைய அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருந்தது. இப்போ நம்ம சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மிஸ்டேக்னால அந்த ஷாட்டை திருப்பி எடுக்க முடியாத மாதிரி கூட ஆகலாம். ஏன்னா அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு 200 பேர் இருப்பாங்க, அதுல மிகப்பெரிய டிராமா நிறைய இருக்கும். அதுல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா அதுக்காக வந்து நம்ம திரும்ப டோட்டல் டிராமாவையும் திரும்ப எடுக்கணுன்ற மாதிரிலாம் ஆகும். ஸோ கரெக்டா இருக்கணும். நம்மளோட போர்ஷன் என்னன்றது கரெக்டா வச்சுட்டு நம்ம மீட்டர்ல பண்ணிட்டே இருக்கணும் கரெக்டா. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி உன்னிப்பா டெடிகேட்டிவா இருந்தே ஆகணும் அந்த செட்ல. யூ ஹேவ் டு பி தேர். அந்த ஏரியாவில் வந்து அந்த லொக்கேஷனில் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து இங்கே ஒரு ட்ராமா நடக்கும், அங்கே ஒரு ட்ராமா நடக்கும், இங்கே ஒரு ட்ராமா நடக்கும், மாற்றி 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 இருக்கும், அத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எங்கே இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம், இதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தோம், இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இது கேப்டன் மில்லரோட இந்த அனலிசன் கேரக்டர் ஒரு ரெபல் கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. காஸ்டியூம்ஸும் சரி, உங்களோட காஸ்டியூம் சரி, குறிப்பாக பிரியங்கா மோகனோடதும் இவங்களோடதும் அந்த ரெட் வச்சிருக்கிற விஷயங்கள், இவர் அனலிசனோட கேரக்டர் வந்து ஏதோ ஒரு ரெபல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்னு தெரியும். என்ன சொல்ல போகுது கேப்டன் மில்லர், எங்களுக்கு என்னவா நாங்கள் எதிர்பார்த்து போகணும்? இல்லை, நீங்கள் சொன்னது தான் எக்ஸாக்ட்லி அதுதான். டெஃபினெட்லி அதான் ஃப்ரீடம் ஃபைட்டு தான் படத்தோட முக்கியமான கான்செப்ட். அண்ட் அதில் டேக்லைன் உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரெஸ்பெக்ட் இஸ் ஃப்ரீடம். ஓகே ஃபைன். ஸோ அதுதான் தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அதுதான் கேப்டன் மில்லரோட மெயின் இது. ஓகே, லைக் ஆஸ் அன் ஆக்டரா வினோத் கிருஷ்ணனுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடா கேப்டன் மில்லர்? அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் வந்து அங்கே அத்தனை நாள் இருந்து அவங்க கூட இருந்து அதை பார்த்தது ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைட், ஹாப்பி. இது எல்லாமே போனஸ், இதெல்லாம் போனஸ். அது பட் தட்ஸ் a great way to start this new year actually இல்ல. ஸோ எனக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த நேம்லாம் படிக்கிறப்போ ஆடியன்ஸாக வந்து தோணும்ல, இந்த நேம்லாம் ரைமிங்காக கரெக்டாக இருக்கு, ஏன் வினோத் கிருஷ்ணும் சந்தீப் கிருஷ்ணும் படம் நடிக்கலாம்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து இதில் எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. நீங்கள் ஏதாவது உங்களுடைய காம்பினேஷன் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு? எனக்கும் அவருக்கு காம்பினேஷன் இருக்கு. நாங்கள் யோசிக்கவே இல்லை. அப்புறம் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தான், ஆமா 2 பேரும் கிஷன் வருது இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. வினோத் கிஷன் ஹை அப்படின்ற மாதிரி. லைக் டி வந்து இந்த ரஸ்டிக் லுக்கில் இருக்கும்போதே வந்து வெளியில் ஆடியோ லான்ச்லாம் ஜாலியாக பாட்டு பாடுறாரு, ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்காரு. ஆனால் இந்த ஸ்பாட்டில் வரப்போ அப்படி இல்லைன்றதெல்லாம் தெரியுது போஸ்டர் பார்க்குறப்பே. நீங்கள் ஒரு விஷயம் அட்மையர் பண்ணியிருப்பீங்கல்ல, லைக் அவருடைய அந்த ஆக்ஷன் வரப்போ ஒன்று அட்மையர் பண்ணியிருப்பீங்க, ஆக்டிங்கில் அவர் எப்படின்னு சொல்லவே வேணாம். பட் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு அட்மையர் பண்ண விஷயம் தனுஷ்டேந்து ஏதாவது? நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் வந்து நான் அவரை பார்த்துட்டு அவரோட ஒரு
டீசர்ல ஒரு வாக்கிங் ஷாட் ஒன்று வரும் தெரியுங்களா, ஒரு ஒயிட் பனியன் போட்டு ரெட் இது போட்டு, அந்த ஷாட் தான் ஃபர்ஸ்ட் அவரோட ஷாட் நான் பார்த்தேன். அவர் ஃபர்ஸ்ட் கேரவன்லேருந்து வந்து இப்படி நின்ன உடனே, நேர்ல பார்த்த உடனே அவரோட அந்த எனர்ஜி பார்க்கும்போது கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கேப்டன் மில்லர், இது டி கிடையாது, இது கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப சாதாரணமாக அவர் பாட்டு உட்காந்துருப்பாரு, சைலண்டாக இருப்பார், ஒரு ஷார்ட் பண்ணுவார். நமக்கு அது இங்கேதான் அவர் அப்படி பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம என்ன பண்ணுறாருன்னு கூட தெரியாது நமக்கு, ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நீங்கள் மானிட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். அந்த அந்த அது என்னன்னே எனக்கு புரியல ஆக்சுவலி, அது என்ன ப்ராசஸ், அது எப்படி பண்ணுறாரு புரியாது. ஏன்னா அருண் வேற வந்து மானிட்டரை பிளேபேக் பார்க்கும்போது ஏதாவது ஒரு மியூசிக் போட்டுட்டு பிளேபேக் பார்ப்பாரு. தீ மியூசிக் மாதிரி போன்ல போட்டுட்டு மைக் அப்படி வச்சுட்டு தீ மியூசிக் ஒன்று போட்டு ரேண்டமா ஏதோ ஒரு தீ மியூசிக் போட்டு அவர் மைண்ட்ல இந்த சீனுக்கு இந்த தீ மியூசிக் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுப்பாரு. ஸோ அதை அப்படியே ப்ளே பண்ணி விட்டு பிளேபேக் பார்ப்பாரு. ஸோ பிளேபேக்கே மியூசிக்கோட தான் பார்ப்போம் மானிட்டர்லயே. அது ஸோ அப்போ பார்க்கும்போது பயங்கர டிஃபரன்ஸ் தெரியும். இல்லை ஏதோ ஒரு பிஜிஎம் ரெஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம பிஜிஎம்மா இல்லை வேற ஏதாவது பிஜிஎம்ஸ்லாம் நிறைய மாத்தி அவரு மோஸ்ட்லி இங்க இல்ல, மோஸ்ட்லி ஹாலிவுட்ல இருந்து அந்த மாதிரி தான் அந்த ரெஃபரன்ஸ் அப்படி அந்த லெவல் தான், அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் நீங்க உங்களுடைய இந்த கௌதம் மேனன் கண்ணை வச்சு நீங்க ஒரு ஃப்ரேம்ல வரீங்கனாலே உங்களோட ஆக்டிங்க்கு நீங்க ஒரு நெகட்டிவ் ஷேர்னா போதும், நீங்க வந்து சாப்பிட்டு போயிடுவீங்க அந்த சீனை. ஃப்ரம் நான் மகனால வி நோ தட் ஆக்சுவலி. பட் இதுல வந்து இவர் நெகட்டிவ் கேரக்டரா இல்ல பாசிட்டிவ் ஒரு டி கூட இருக்கிற கேரக்டரான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிவீல் பண்ணாம அதை மட்டும் சொல்லுங்களேன், எஸ் ஆர் நோ மட்டும். லைக் நீங்க ஒரு நெகட்டிவ் ஷேடா போயிடுவீங்களா வினோத் கிஷன், இல்ல ஒரு பாசிட்டிவ் ரோலா? இது ஒரு நல்ல ரோல். இது ஒரு தெரியல. ஓகே, பட் நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க சமாளிச்சு ஒண்ணு வாங்க, ரிவீல் ஆகாத மாதிரி வாங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம். இது எப்படி ரிவீல் ஆகாத மாதிரி சொல்றது எனக்கு தெரியல. அதுக்கு தான் அந்த கிரே ஷேடுன்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம், கிரே ஷேடுன்னு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. Thank you. அது இந்த கேரக்டர் வந்து ஒரு கிரே ஷேட் கேரக்டர். பட் சொல்லுங்க ப்ரோ, டி டீமா நீங்க இல்ல யார் டீம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. இல்ல டி டீம் கிடையாது, நான் வேற ஒரு போர்ஷன்ல தான் வருவேன். ஒரு உண்மையிலே ஆக்சுவலி ஒரு கிரே ஷேட் உள்ள ஒரு கேரக்டர். நானே ஹெல்ப் பண்ணிட்டேனா? சூப்பர் பிரதர். லைக் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சிவராஜ்குமார் ஜெயிலருக்கு அப்புறமா பார்த்து பிரமிச்சு போய் அந்த ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் சீனுக்கே நாங்களாம் ஃபேன் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் நேராகவே பார்த்துருக்கீங்க. சினிமோட்டோகிராஃபர்லாம் சொன்னார், ஹார்ஸ்டெல்லாம் போய் பேசுவார் அவர் அப்படின்னு சொல்லி, அந்தளவுக்கு எமோஷ்னலான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அவர் தலைவனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஐயோ, நான் வந்து டு பி ஃப்ராங்க் நிறைய அவர் படங்கள்லாம் பார்த்தது கிடையாது. நமக்கு அவரை தெரியும், அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ மாசிரோன்றாலும் தெரியும். பட் அவ்வளோ நிறைய படங்கள் பார்த்தது கிடையாது. சின்னதாக பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஸ்பாட்டில் அன்னைக்கு ஒரு நாள் இப்போ டி வந்து நின்னார்னா அந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருக்கும், ஓ டி இருக்கார் போலங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவர் ஃபர்ஸ்ட் டே வராரு, என் பக்கத்தில் நின்றுருக்காரு, இவரு தான் சிவராஜ்குமாரா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருந்தது. ஏன்னா ரொம்ப நார்மலாக சாதாரணமாக அப்புறம் ஹாய் ப்ரோ அப்படின்னு பேசுற மாதிரி இருந்தது. ஆனா சிவராஜ்குமார் அப்கோர்ஸ் பேச முடியாது, யாரு அப்படின்னு நீங்களா, நம்ம ஜென்ரலா ஹாய் ப்ரோ அப்படின்னு பேசுற மாதிரி அந்த எனர்ஜில தான் ரொம்ப சாதாரணமா அந்த மாதிரி இருந்தாரு. ஒரு ஆக்ஷன் ஷாட் ஒன்று பண்றாரு. நானா எப்படின்னா ஷார்ட் இல்லாத டைம்லாம் வந்து போயிட்டு அப்படியே மானிட்டர்ல உட்காந்துக்கிறது தான். ஸோ ஒரு இடத்துல இறங்கி நடந்து வந்து ஒரு ஆக்ஷன் நடந்து வந்துக்கிட்டே ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்கும், பண்ணிட்டு இப்படி நிற்பாரு. நான் அப்படியே பார்க்குறேன், ஓ இதுதான் சிவராஜ்குமார், சிவனானா இதுதானா, ஓகே அப்படின்ற மாதிரி இது எப்பா. அதெல்லாம் வந்து அப்படியே என்ன சொல்றது, ஹீரோ அப்படிங்கிறது வந்து அப்படியே ஊறி போய் இருந்திருக்கு. அந்த ஒரு மேனரிசம்ஸ் பார்க்குறப்போ அது சாதாரணமாக வரீங்க, இப்படி இவங்களை இப்படி அடிக்கிறீங்க, வந்து இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. பட் அதை அவங்க பண்ணும்போது அவ்வளோ ஹீரோயிக்காக இருக்குது, அப்படி இருக்குது அந்த மேனரிசம்ஸ். நான் அதை பார்த்தோன்னே வேண்டு போயிட்டேன். ஓகே, இதான் சிவானாவா அப்படின்றது. ஓகே, அப்போ அருண் மேபி மானிட்டரில் அலப்போகிறோம் அந்த பிஜிஎம் போட்டு மானிட்டர் ஏதாவது செக் பண்ணாரா? இல்ல அவருக்கு செக்கே கிடையாது. நாங்க ஷூட் பண்ணும்போது ஜெயிலர்லாம் வரலையே. அப்படி அப்படியோ? இல்லைங்க, இப்போதான் ரிலீஸ் ஆச்சு. ஏதாவது பேட்ச் ஒர்க்லாம் நாங்க ஷூட் பண்ணதெல்லாம் அது முடிச்சிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி ஜெயிலருக்குலாம் முன்னாடி மேபி வந்திருந்துச்சுன்னா மானிட்டர்ல செக் பண்றப்ப இவர் அந்த அலப்பற கிளப்புறவங்க போட்டு பார்த்துருப்பாரு. ஸோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் பிரதர். நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்டோரிஸ் சொன்னீங்க. ஸோ ஹாப்பி அபவுட் யூ. ஆக்சுவலி பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கணும் உங்களுக்கு இந்த பொங்கல் கேப்டன் மில்லரில். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு பிரதர்? இப்போ நான்
தெலுங்குல 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு அமேசானுக்கு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். லைக் பேன் இந்தியா ஆக்டரா வினோத் கிஷன் மாறிட்டு இருக்கார் 2024ல. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். வாழ்த்துக்கள் கேப்டன் மில்லருக்கு. முடிச்சுட்டு சந்திப்போம். எஸ்.